தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தையை ரசியுங்கள். சங்கீதம் 119:18. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 19:18. சங்கீதம் 119:148. கர்த்தருடைய வார்த்தையை ருசியுங்கள். சங்கீதம் 19:10. சங்கீதம் 119:103. கர்த்தருடைய வேதம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளவாய் இருக்கின்றன. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை புசியுங்கள். எசேக்கியேல் 3:3. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த சுருளை நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 10:9-10. கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119:97-113. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. உபாகமம் 17:20. அப்போஸ்தலர் 17:10-11. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையை சுவாசியுங்கள். நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. யோசுவா 1:8. எஸ்ரா 7:10. சங்கீதம் 119, 70, 77, 174. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசித்து பலன் கொடுக்கிறார்கள். 1 தெசலோனிக்கர் 2:13. வசனத்தை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ரசியுங்கள், ருசியுங்கள், புசியுங்கள், நேசியுங்கள், வாசியுங்கள், சுவாசியுங்கள், விசுவாசியுங்கள், யோசியுங்கள். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.